இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொடுக்காப்புளி ஃப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த கொடுக்காப்புளி மரம் வந்து நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசு ஞாபகங்களை ஞாபகப்படுத்தும். இன்னுமே சில கிராமங்களில் ஸ்கூல் ஹாலிடேஸை வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, கிணத்து மேட்டடியில் நின்று குளிக்கிறதையும், ஆற்றங்கரையில் குளிக்கிறதையும், ஆற்றங்கரையில் உள்ள மரங்களில் மாங்காய், நெல்லிக்காய், கொடுக்காப்புளி இது மாதிரி நிறையா பழங்களை பறித்து சாப்பிட்ட ஞாபகம் தான் ஞாபகப்படுத்தும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வரும்போது கிராமங்களை பார்க்கும்போது நான் சொன்ன இந்த காட்சிகளை இப்போவுமே பார்க்க முடியும். சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இது நிறைய நிறையா கொண்டு வந்து போட்டியில் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த கொடுக்காப்புளி ஃப்ரூட்டோட நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். இதில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் B1 இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்க நன்மைகள்லாம் இருக்குது. விட்டமின் சியை பற்றி நான் எப்போதுமே கண்டிப்பாக சொல்லுவேன். விட்டமின் சிங்கிறது வந்துட்டு நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பாற்றலை வந்துட்டு நல்லா வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. விட்டமின் சியை வந்து நம்ம கொரோனா டைமில் விட்டமின் சி மாத்திரையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் விட்டமின் இ வந்து நம்மளை ஏஜிங்கிலிருந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் விட்டமின் B1 வந்து நரம்புகளுக்கும் பிரெயினுக்கும் சத்துக்கள் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் B2 வந்து ஸ்கின்னுக்கும் நெயிலுக்கும் ஹேருக்கும் நல்லது. அதுக்குள்ளே சத்து கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது பண்ணுது. அதே போல் விட்டமின் B3 கொலஸ்ட்ரால் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. வெயிட் லாஸ் பண்ணோம்னா இதை டெய்லியும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெயிட் லாஸ் குறையிறத பார்க்கலாம். அதே போல் கால்சியம் வந்து போன், அதில் இருக்கிற எனாமல் அதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் நிறைந்த பழம்தான் இது. இது நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய பழம். இந்த பழம் வந்து இந்த சம்மர் சீசனில் தான் நம்மளுக்கு நல்லா கிடைக்கக்கூடியது. இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. சிட்டியில் இருந்தால் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிடுங்க, கிராமத்தில் இருந்தாலும் கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரோட்டோரத்தில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, வாங்கி சாப்பிடுங்க. இந்த சீசனில் நமக்கு சம்மர் சீசனில் வெயிலில் நம்ம ஸ்கின்னெல்லாம் கூட டேமேஜ் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கே வந்து இதில் விட்டமின் சி இருக்கிறனால இது சாப்பிட்றது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையோட படைப்பே வந்து நம்மளுக்கு அப்படி அந்தந்த சீசனுக்கான மரங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதை சாப்பிட்டு பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு வரும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 4 பிக்சர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பிக்சர் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது, செகண்ட் ஹார்ட்டுக்கு நல்லது, அது பொட்டாசியம் வந்து நிறைய இருக்கிறனால ஹார்ட்டுக்கு நல்லது, நெக்ஸ்ட் வந்து லிவருக்கு நல்லது. இந்த ஃப்ரூட் வந்து ப்ளட் சுகர் லெவலில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்படி எக்கச்சக்க நன்மை இருக்குது இந்த ஃப்ரூட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.